ஆனந்த கொண்டு கட்டியிருக்கான். இது இல்லை அந்நியன் கோட்டை என்பதுதான். அது போனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஆனந்த கொண்டு ஆனந்த கொண்டு ஆனந்த கொண்டு ஆனந்த கொண்டு போனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு போனார் கோட்டையா இருக்கு, போனார் கோட்டையா இருக்கு, ஆனந்த கொண்டு கட்டி ஆனந்த கொண்டு கட்டி ஆனந்த கொண்டு கட்டி ஆனந்த கொண்டு. இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஆடு வைக்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல இருக்காங்க. இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவீங்க. நீங்க இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்க அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுன்ற. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். இது நாட்டை ஆட்டம். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சோதரியன்.